வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ளூ பிரிண்ட்டில் தேவநேய பாவனர் அண்டு பெருஞ்சித்திரனார், சரிங்களா? பாவலர் பெருஞ்சித்திரனார் இவங்க 2 பேர்த்துலேருந்து தமிழில் ஒரு கேள்வி ரெகுலராக கேட்டுகிட்டே வராங்க. இதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2013 குரூப் 4லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணி இப்போ கரண்ட் சிலபஸை மாற்றின வரைக்கும் இந்த கேள்வியிலேருந்து கிட்டத்தட்ட இந்த தலைப்புலேருந்து 2 கேள்வி வருது. சில நேரம் ஒரு கேள்வி, மினிமம் வந்து ஒரு கேள்வி அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ குரூப் 4ல் கடந்த இப்போ 2025 நடந்த குரூப் 4ல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்று தேவநேய பாவனார் கேட்குறாங்க, இல்லைனா பெருஞ்சித்திரனார் கேட்குறாங்க. அதை தான் இங்கே நான் ப்ரூஃபாக வந்து கொடுத்துருக்கேன். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புக்கில் வந்து எங்கெங்கே புது புக்கு பழைய புக்கு இதெல்லாம் வந்து எங்கெங்கே படிக்கணும், அதில் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த தலைப்பு இருக்கோ அதை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி நடந்த எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம், சரிங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போடுற வீடியோக்கு எல்லாத்துக்குமே உங்களோட கமெண்டில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், சரிங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளூ பிரிண்ட்டாக கொடுத்துட்டே வரோம். நாங்கள் அடுத்த ப்ளூ பிரிண்ட்டுமே ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்கோம், சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்க்கும் எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம். ஏன்னா 150 தலைப்புங்கும் போது எல்லாமே தான் வரும், சரிங்களா? நீங்கள் வந்து கூடவே மட்டும் வந்துட்டே இருங்க. ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக அனலைஸ் பண்ணோம்னாங்களா கொஞ்சம் டைம் ஆகுது, சரிங்களா? நம்ம டீம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து எல்லாமே உங்களுக்கு தரமாக பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம வந்து நீங்கள் இந்த கிளாஸ் கவனிச்சுட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து அடித்து பார்த்துருங்க, சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் அடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் மார்க் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து டே டு டே நம்ம என்ன படிக்கிறோங்கிறத நீங்கள் ஒரு நோட்டில் வந்து சின்னதாக நோட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு எந்தெந்த தலைப்பில் எத்தனை கேள்வி வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும், நீங்கள் படித்தது வந்து உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறது, ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவநேய பாவனாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா தமிழ் சீர்திருத்தங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் பெருஞ்சித்திரனாரும் நிறையா பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த 2 தலைப்புலேருந்து தலா ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்க எப்படி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து மொழி ஞாயிறுன்னு நினைக்கிறாங்க. இப்போ தேவன்னாலே அவன் மொழி ஞாயிறு தான் வருவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நிறையா சொல்லாய்வு கட்டுரைகள், தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறத வந்து சுருக்கமாக வந்து நிறையா சொல்லுக்கு வந்து நிறையா ஒரு சொல் பலபொருள் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்வளம் வந்து இவர் எழுதியிருக்காரு, சரிங்களா? கட்டுரைகள் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். நீங்கள் உரைநடைக்கு வந்து எல்லாமே வரி வரியாக தான் படிக்கணும். ஏன்னா 15 மார்க் அப்படிங்கும் போது அவங்க வந்து கலர் பாயிண்ட்டை மட்டும் படிக்கக்கூடாது, எல்லாமே வரி வரியாக வந்து படிச்சிடணும். ஏன்னா அது வந்து அப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அந்த அகர முதலிக்கு திட்ட இயக்குனராக இருந்திருக்காங்க. உலக தமிழ் கழகத்தையுமே நிறுவி தலைவராக இருந்திருக்காங்க. இவங்களோட பிறப்புன்னு எடுத்துக்கிட்டால் 1902 பிப்ரவரி 7, அதுக்கப்புறம் இறப்பு வந்து 1981 ஜனவரி 15, சரிங்களா? இவங்களோட பெற்றோர் பார்த்திங்கன்னா ஞானமுத்து பரிபூரணம். பிறந்த ஊர் வந்து சங்கரங்கோயில். இவருக்கு மொத்தம் சிறப்பு பெயர்கள் மட்டுமே 174 பெயர்கள் இருக்கும். அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஆனால் புக்கில் வந்து 174ம் கொடுக்கல, சரிங்களா? கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எத்தனை இருக்குன்னு இது கூற்று காரணமாக கூட ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். 174 சிறப்பு பெயர்கள் மொத்தமாக இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் மட்டும் இந்த பாக்ஸில் வந்து புக்கில் இருக்கிறத நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் புக்கில் படித்தாலே போதும். அதவே நீங்கள் வந்து அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அப்படி படிச்சுக்கோங்க. செந்தமிழ் ஞாயிறு மேக்ஸிமம் அந்த ஞாயிறு அந்த மாதிரியே வரும் பாருங்களேன். தமிழ் பெருங்காவலர், அப்புறம் தனித்தமிழ் அரிமா, சொல்லாராய்ச்சி வல்லுனர், செந்தமிழ் செல்வர், தனித்தமிழ் ஊற்று, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், சரிங்களா? தமிழ் மானம் காத்தவர், தமிழ் பெரும் காவலர், இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து பொருந்தாதுன்னு கேட்டால் கன்ஃபியூசன் ஆகும். அதனால் இதை தனியாக வந்து படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு பட்டங்கள் பார்த்திங்கன்னா இவருக்கு மொழி ஞாயிறு அப்படிங்கிறத தென்மொழி இயக்கம் பாவனருக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த இயக்கம் தான் இவங்களுக்கு மொழி ஞாயிறுன்னு பட்டமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இவருக்கு பாவனருக்கு விருதுமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மதுரையில் இருக்கிற தமிழ் காப்பு கலம்பகம் அப்படிங்கிற ஒரு இடத்தவங்க வந்து இவங்க விருது கொடுத்துருக்காங்க. செந்தமிழ் ஞாயிறு விருதினை செந்தமிழ் ஞாயிறு அப்படின்றத அழைக்கிறாங்கள்ல, அந்த விருதை வந்து இவருக்கு பாவனருக்கு குன்றக்குடி அடிகளார் வந்து அந்த பாரி விழாவில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செந்தமிழ் செல்வர் அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு வந்து தமிழக அரசால் வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான படைப்புகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்
தமிழ்நாடு விளையாட்டுக்கள், உயர்தர கட்டுரை, சொல்லாராய்ச்சி கட்டுரை, திருக்குறள் மரபுரை, தமிழர் திருமணம். சரிங்களா, இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் மண்ணிலே விண், தமிழர் மதம், அதுக்கப்புறம் பண்டைய தமிழ் நாகரிகமும் பண்பாடும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவரோட சிறப்புகள். சரிங்களா, முக்கிய படைப்புகள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்புகள் அப்படிங்கும்போது தமிழை வந்து ஆளென வளர்த்து அதனை மாண்புறச் செய்தவர் யாருன்னா இவர் தான். சரிங்களா, தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செந்தமிழ் பிறப்பியல் அகர முதல அதோட மேலே கொடுத்துருந்ததான் இங்கே நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். சரிங்களா, அகர முதலி திட்ட இயக்குனராக இருந்திருக்காரு. உலக தமிழ் கழகத்தை நிறுவியிருக்காரு. சரிங்களா, இந்த டேட்லாம் பார்த்துக்கோங்க, 8/5/1974. அப்புறம் என்ன இவரோட ஃபேமஸான கூற்றுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இவருக்கு வறுமை, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு, தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. இவர் வந்து வறுமை என்னதான் இருந்தாலும் அந்த இருக்கிற காசில் நிறையா புக்ஸ் வாங்குவார். அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்புறம் உலக மொழி தமிழ் தான். சரிங்களா, இந்த உலகத்திலே ஃபஸ்ட்டு மொழின்னு எடுத்துக்கிட்டால் அது தமிழ் தான். இந்திய மொழிகளுக்கு மூலம் வேறுமே தமிழ் தான். திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி அப்படிங்கிறதே தமிழ் என்று வாழ்நாள் முழுதும் ஆய்வு செஞ்சுருக்காரு. முதல் மாந்தன் எப்படி தமிழனோ அதே மாதிரி தமிழ் தான் முதல் மொழி. சரிங்களா, குமரிக்கண்டத்தில் தான் ஃபஸ்ட்டு தமிழன் வந்து தோன்றியிருக்கான். அதுதான் முக்கியமான ஆய்வுக்கு வந்து கரப்பா மொகஞ்சதரோ, அதுதான் பழந்தமிழோட நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வடமொழியிலேருந்து மீட்பதற்காக தான் தமிழெண்ணை வந்து இவங்களை படைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து தன்னோட அவர் அந்த பால் வாங்க போய்கிட்டு இருக்கும்போது, அவர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவர் தவறி வந்து இடிச்சிருவார். அப்புறம் மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்புங்கிறது உருது சொல், பொறுத்து கொள்கன்னு சொல்லு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து இவரோட தமிழோட பற்றை வந்து வெளிப்படுத்துது. அப்புறம் 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்காரு. சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து இது ரொம்ப முக்கியம். இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, இதில் வந்து தமிழன் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபுங்கிற தலைப்பில் 75 நிமிஷம். சரிங்களா, மதுரையில் வந்து மாநாடு நடந்ததில் உலக தமிழ் மாநாட்டில் பேசியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே நடந்துச்சுன்னா மதுரையில் நடந்துருச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் அண்ணா சாலையில் இவருக்கு ஒரு நூலகம் இருக்குது. இவர் படித்த பணியாற்றிய ராஜபாளையத்துக்கு அருகிலேயே பரம்பு மலை, அதாவது புறம்பு மலையில் இடத்துல வந்து பாவனர் கோட்டம் அப்படிங்கிற ஒரு உருவ சிலையும் நூல் நிலையம் வச்சுருக்காங்க அவங்களோட பேரில். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் வந்து கால்டுவர். அதுக்கப்புறம் தனித்தமிழ்னா பரிதிமார் கலைஞர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழை தலைக்கனா மறைமலை அடிகள். தமிழனை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்வது தான் தேவனைய பாவனர். இந்த கோட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டில் வந்து மாற்றி கொடுத்து இதில் எது தவறு, இது வந்து அந்த மாதிரி அப்படி கூட கேட்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களா கொடுத்து கூற்று காரணம் சரியா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொழி ஞாயிறு, அதை அங்கே இருக்கிறதா நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா, அங்கே வந்து நம்ம கரெக்டாக அங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா பாக்ஸில் தனியாக கொடுத்துருக்கோம், அதே பேராக தான் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், அங்கே வந்து மடக்கி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா, இவரோட உருவ சிலை, இந்த கோட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் தேவனைய பாவனாருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், தேவனைய பாவனாருக்கு மொத்தமே பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 3 பேஜ் கூட வராது. நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா இதில் வந்து ஒரு கதை இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு பக்கத்துக்கு தான் நோட்ஸே வரும் தேவனைய பாவனத்துக்கு, இல்லைனா அரை பக்கத்துக்கு தான். அவரோட முக்கியமாக நீங்கள் இதில் என்ன படிக்கணும்னா அவர் வந்து தமிழுக்கு என்ன செஞ்சார், ப்ளஸ் வந்து அவரோட கூற்று என்ன, அதுக்கப்புறம் வந்து அவரோட படைப்புகள், அவரோட நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 177 சிறப்பு பெயர்கள் இருக்குது. சரிங்களா, அந்த நூல்கள் வந்து கொடுத்துட்டு பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. அதனால் அந்த நூல்களை மட்டும் ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். இந்த மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே தான் மதுரையில் வந்து அவர் 75 நிமிஷம் வந்து சொற்பொழிவு ஆட்டியிருப்பார். அது எந்த இடம்னு கேட்பாங்க, அந்த டேட்டும் கேட்பாங்க. அதனால் டேட்டையும் வந்து படிக்க வேண்டியதுக்கு டேட்டோட படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். இவரை பார்த்தீங்க அப்படின்னா இவர் சேலம் மாவட்டத்தில் தான் பிறந்திருக்காரு. சேலம் அப்படிங்கிற இடத்துல சமுத்திரமில் பிறந்திருக்காங்க. இவங்க அம்மா அப்பா பேர் என்னன்னா துரைசாமி குஞ்சம்மாள் அப்படின்ற மாதிரி. இயற்பெயருங்கிறது துரை மாணிக்கம். சரிங்களா,
இவர் காலம் அப்படின்னா 10/3/1933 டு 11/6/1995. இவர் என்ன சொல்கிறாங்கன்னா தற்கால நக்கீரர் அப்படின்றாங்க. பாவலேரர் அது சிறப்பு பெயர்கள் சரிங்களா. தற்கால நக்கீரர். இதழ்கள் பார்த்திங்கன்னா 3 இதழ், தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இப்போ சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். இவ்விதழ்களின் வாயிலாக அதாவது தமிழை வந்து இந்த இதழ்களை வச்சே உலகம் முழுவதும் பரப்பிய பாவலர் அப்படின்றத இவரை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் தான் இவர். வந்து திருக்குறளுக்கு மெய்ப்பொருள் உரை சரிங்களா எழுதியிருக்காரு. அது வந்து திருக்குறளில் வந்து கருவூலமாக இருந்திருக்கு. தமிழுக்கே ஒரு கருவூலம் சரிங்களா. திருக்குறள் மெய்ப்பொருள் உரைக்கு தமிழுக்கே கருவூலமாய் அமைந்த நூல் தான் இது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை நிறுவி அவர் வந்து அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காரு, அதுக்குமே தமிழுக்கு வந்து நிறையா தொண்டு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்னா இயற்றிய நூல்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இயற்றிய நூல்கள்னால் கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள். அதுக்கப்புறம் பள்ளிப்பறவைகளில் இந்த குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை இந்த மாதிரி அதோட அங்கே சொல்லியிருக்காங்க. நூறாசிரியம், என் சுவை என்பது, உலகியல் 100, திருக்குறள், மெய்ப்பொருளுரை, மகபுக வஞ்சி சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க இதெல்லாம் சின்னதாக தான் இருக்கும் சரிங்களா. நூல் பெயர் பார்க்கும்போது இப்போ நீங்கள் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு இதான் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் நூல் பெயர் பார்க்கும்போது அங்கே என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. அங்கே போய் கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும், இதுக்கு இதுவா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனாக வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நூல் பெயரை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. நூல் பெயரை மட்டும் தனியாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து அதை வந்து பக்கத்துலேயே ஒரு ஹிண்ட் மாதிரி படம் வரைஞ்சி நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் கும்மி. இதை வந்து 6th புக்கில் இருக்கும் இல்லைங்களா, அது சொல்லியிருக்காங்க. அதே தான் சொல்லியிருக்காங்க. இதை வந்து இப்படியும் கேட்பாங்க. எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் நூல்கள் சரிங்களா. அப்போ இந்த நூல்கள் வந்து இதெல்லாம் நூல்கள் வந்து எழுதியிருக்காருன்னு படித்தாச்சு. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதழ்கள் கேட்டகரியில் வந்துடும். இது ரெண்டையும் கொலாப்ஸ் பண்ணி பொருந்தாத எது அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும். அப்புறம் கனிச்சாறுங்கிறது எத்தனை தொகுதின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. 8 தொகுதி சரிங்களா. கனினா 8. அதுக்கப்புறம் 8ஆவது இடத்துல தானே கனி இருக்கும். எப்பயுமே வந்து 8ஆம் இடத்துல இருந்தால் அதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 8ஆவது இடத்துல தான் கனி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இதழ்கள் மூலிமா தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை வந்து கனிச்சாறு அப்படின்ற இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அன்னை மொழியே இதுவும் அவர் எழுதுனது தான். பாவலேறு பெருஞ்சித்திரனாரோட கனிச்சாறு தொகுதி 1லேருந்து 2 வேறு தலைப்புகள் இருக்கான். என்னென்னா தமிழ்தாய் வாழ்த்து, இன்னொன்று வந்து முந்துரோம் யாண்டும் சரிங்களா. இந்த தலைப்பு வந்து அதிலிருந்து தான் கனிச்சாறுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு இதெல்லாம் இவரோட இந்த இதழ்கள் மூலியமாக தான் அவரை வந்து தமிழை வந்து பரப்பியிருக்காரு. இவர் இயற்பெயர் என்னன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம். அப்புறம் நூல்கள் அப்படிங்கிறது உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுக வஞ்சி, பள்ளிப்பறவை சரிங்களா. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் வளர்ந்துருக்கு. இது எந்த நூல்னா திருக்குறளுக்கு எழுதுனது. சரி, இவன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கண்டென்ட்டு. இதில் வந்து பார்க்க வந்து சின்னதாக தான் தெரியும். ஆனால் ட்விஸ்ட்டு பண்ணி கேட்டாங்கன்னா இப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னா இப்போ தேவனைய பாவனாரோ பிரிஞ்சுத்தனாரோ மிக்ஸ் பண்ணி கூட கொஷினாக கேட்கலாம் சரிங்களா. அதனால அது நல்லா வந்து தெளிவாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நாங்கள் நோட்ஸ் எடுத்திருக்கோம். நீங்களும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட்ஸ் எடுத்து படிங்க. அவ்வளோதான். திரும்ப திரும்ப வந்து அதையே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. சரி, ஓகே. இப்போ நான் கொஷின் சொல்லிவிட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இது 2025 குரூப் 4 நடந்த கொஷின். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவனைய பாவனார் சரிங்களா. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் அதுவுமே தேவனைய பாவனார் தான். அந்த குரூப் 4 நடந்த கொஷின் தான் இப்போ மார்ச் மாதம் ரிப்பீட்டடாக பார்த்திங்கன்னா ஒரே ஏரியாவை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அடுத்தப்புறம் பார்த்திங்கன்னா பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு அனைத்து வளமும் உண்டென்று சொன்னதோடு தமிழ் சொல்வளம்னாலே நம்மளுக்கு தேவனைய பாவனார் தான் நினைவுக்கு வரணும். 7/3/2026 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதே இதுவும் இங்கே 7/3/2026 அதாவது டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யாருன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார் சரிங்களா. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவனைய பாவனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனிச்சாறு யார் எழுதிய கவிதை நூல். கனிச்சாறுங்கிறது என்னது, யார் எழுதிய கவிதை நூல் கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா பாவலேறு பெருஞ்சித்திரனாரோட நூல். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
பெருஞ்சித்திரனால் நடத்தப்படாத இதழ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருஞ்சித்திரனால் நடத்தப்படாத இதழ்னு கேட்டிருக்காங்க. இப்போ தென்மொழிங்கிறது தமிழ் சிட்டு, தேசபக்தன், தமிழ்நிலம், இது எல்லாமே அவரோட இதழ்கள். சரிங்களா? இதில் தேசபக்தன்கிறது யாரோடது? திருவிக்கா அவங்களோட தான். தேசபக்தன் அப்படிங்கிறது பொருந்தாது. அப்போ இந்த 3 இதே நம்ம தெரிஞ்சு படிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து 2025 குரூப் 2 ஏல கேட்டிருந்தது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள் 2025 குரூப் 4, அதே இதை குரூப் 4 எடுத்துக்கோங்க. டேரெக்டாக வந்து உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் யார் அப்படின்ற மாதிரி தேவனைய பாவனா கேட்டாங்க. அதே இது குரூப் 2A அப்படின்ற போது கொஷினோட தரம் வந்து மாறுபடுது. ஓகேங்களா? அதனால் தேசபக்தன். அதுக்கப்புறம் பாருங்கள், தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர்னாலே நம்மளுக்கு கண்ணை மூடிட்டு பாவலர் தான். சரிங்களா? அடுத்து மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மொழி ஞாயிறு அப்படின்னா தேவனைய பாவனர் தான். அடுத்து இங்கே பாருங்கள், பெருஞ்சித்தனாரோட எந்த நூல் வந்து தமிழுக்கு கருவூலமாக இருந்துச்சுன்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. சரிங்களா? அதுக்கப்புறம் எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டுன்னு சொன்னவர் தான் பாவனர். அடுத்து தமிழ் பெரும் காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யாருன்னா தேவனைய பாவனார். தமிழ் பெரும் காவலர். சரிங்களா? தமிழுக்கு பெரும் காவலர். இந்த சிறப்பு பெயர்கள்லாம் கேட்டிருக்காங்கல்ல, அந்த 174 கொஞ்சம் சிறப்பு பெயர்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் அதெல்லாம் படிச்சுக்கணும் தரவா. அப்புறம் துரை மாணிக்கம் என்பது இவரது சிறப்பு பெயராகும். துரை மாணிக்கம் என்பது இவரோட இயற்பெயர். சரிங்களா? அவரோட இயற்பெயர் வந்து என்னது? துரை மாணிக்கம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்கால நக்கீரர் அப்படின்னு சிறப்பு பெயரில் வந்து அது சொல்லுவாங்க. இயற்பெயருங்கிறது நான் அவங்களே வச்சுக்கிட்ட பேர் துரை மாணிக்கம். சரிங்களா? தற்கால நக்கீரர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவலர், இந்த 2 சிறப்பு பெயர்கள் அடங்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவுமே பாவலர் பெருஞ்சித்தினார் அவங்க தான். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 15வது கொஷின்ஸ். கீழ்கண்டவற்றுள் தேவனைய பாவனாரின் சிறப்பு அப்படின்னு பொருந்தாதது தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன வருது? செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், இலக்கிய செம்மல். சரிங்களா? இலக்கிய செம்மல், தமிழ் பெருங்காவலர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் தவறானது. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய செம்மல் தானே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், இதில் வந்து இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தான் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இலக்கிய செம்மல் கொடுத்துருக்காங்க. தமிழ் பெருங்காவலர்லாம் கரெக்டு தான். சரிங்களா? அதுதான் இந்த மாதிரி அப்போ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நாங்கள் அதை என்ன பண்ணியிருக்கோம், அப்படி பாக்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் இது எல்லாமே தரவாக நல்லா படிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் லைன் பை 1 by 1 படித்தா மட்டும்தான் இதில் 15 மார்க்குக்கு ஃபுல்லாக வாங்க முடியும் யூனிட் 7ல். ஓகேங்களா? இப்போ அதை தான் இங்கே சொல்கிறேன். இலக்கிய செம்மல் இதில் வந்து ஆனால் உங்களுக்கு பார்க்கும் போது இது எல்லாமே ஒன்றுல மாதிரி தான் தெரியும், சேமாக தான் இருக்கும். சரிங்களா? அப்படி சேமாக இருக்கும் போது இது என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ இந்த இலக்கிய செம்மல்ங்கிறத அங்கே உங்களுக்கு பார்த்தீங்களா இலக்கண செம்மல் தான் சொல்லியிருக்காங்க. இலக்கணம் அவர் செம்மையாக வந்து இலக்கணம் வந்து படிப்பார். சரிங்களா? இப்போ நம்மலாம் படிக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இலக்கியம்ங்கிறது அவருக்கு அவ்வளோவா வராது. சரிங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன்னிப்புங்கிறது எம்மொழி சொல்னு கேட்டிருக்காங்க. மன்னிப்புங்கிறது என்ன மொழி சொல்? அதை வந்து உருது சொல். சரிங்களா? அவர் வந்து போய்கிட்டு இருப்பார்ல, அதை வந்து மன்னித்து கொள்கன்னு சொல்லுவாங்க. அதை வந்து உருது சொல், அதனால் நீங்கள் வந்து பொறுத்து கொள்கன்னு சொல்லணும் அப்படி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லாத ஒன்றுனா கள்ளிக்குடி மகாகாவியம். சரிங்களா? கொய்யா கனி, கனிச்சாறு, நூறாசிரியம்லாம் இவரோட நூல்கள். அப்போனா கள்ளிக்குடி மகாகாவியம் யாரோடது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நூறாசிரியம் என்னும் கவிதை நூல்லேருந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தான் நம்ம தேவனைய பாவனார். அப்புறம் 20வது கொஷின் என்ன இருக்குது? தேவனைய பாவனார் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்டில் சரியானது இப்படிலாம் கூட கேட்கலாம். அகர முதலியில் வேலை பார்த்துருக்காரு, திட்ட இயக்குனராக பணியாற்றிருக்காரு, சொல்லாராய்ச்சியில்
உச்சம் தொற்றிருக்காரு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்திருக்காரு. செந்தமிழ் சொற்பியல் அகர முதலியோட அங்கேயுமே வேலை பார்த்துருக்காரு. சரிங்களா, இது அனைத்துமே சரி. இப்போ வரி வரியாக படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ண முடியும். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனைய பாவனார். இங்கே பாருங்கள், 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் வளர்ச்சியும், சரிங்களா, மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த தலைப்பில் தான் அவர் பேசியிருப்பார். அவர் தான் தேவனைய பாவனார், மதுரையில் பேசியிருப்பார்ல, அந்த இது சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழி ஞாயிறு கரெக்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். பள்ளி பறவைகள்னால் யாரோடதுனா அப்படின்னா நம்ம வந்து பெருஞ்சித்திரனாரோடது. அப்போ 3வது தவறு. சரிங்களா, இதுதான் இவங்க 2 பேருக்குள்ளே தான் நான் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் படிக்கும் போதே நாங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் சொன்னோம். ஜி போப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர், அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் காகிதமில்லை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அவங்க 2 பேர் விடுதலை, இவங்க 2 பேரும் ஆங்கிலத்தில், வெளிநாட்டவர்கள் தமிழோட ஈர்ப்புனால வந்தது. இவங்க 2 பேர் நார்மலாகவே நம்ம தமிழில் உள்ளவங்க தான். சரிங்களா, இந்த மாதிரி இவங்க ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அதனால் அவங்க அப்படி கம்பேர் பண்ணி படிங்க. அப்போ தான் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். செந்தமிழ் ஞாயிறு என சிறப்பு பெற்றவர் தேவனைய பாவனார். சரிங்களா, அடுத்து வந்து தமிழ் மொழியை வடமொழி வல்லமையிலிருந்து மீட்பதற்காகவே என்னை படைத்திருக்காங்க இறைவன் அப்படின்னு சொன்ன ஒரு தேவனைய பாவனார் தான். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? தேவனைய பாவனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது தான் இந்த இலக்கியம் அப்படின்னு சொன்னது தேவனைய பாவனார் தான். சரிங்களா, தேவனைய பாவனாரோட படைப்பு நூல்கள் இருந்தால் 43 நூல்கள், கிட்டத்தட்ட 43 நூல்கள் இருக்குது. சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 174, கட்டுரைகள்னு கேட்டாங்கன்னா 200. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அந்த பிரிண்ட்டில் இப்போ வந்து 43 நூல்கள் இருக்கா, 200 கட்டுரைகள். சரிங்களா, அதுக்கப்புறம் 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. இதெல்லாம் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 செவ்வியல் தன்மை கொண்டது தான் செம்மொழின்னு சொன்னவரே தேவனைய பாவனர் தான். அப்புறம் வந்து பாருங்கள், அவருக்கான சொற்பிறப்பியல் அகராதியோட திட்ட இயக்குனர் அந்த பணியமர்த்தப்பட்ட ஆண்டெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஜிஎஸ் மாதிரி கேட்டிருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சுக்கணும். 8/5/1974 அன்னைக்கு. ஓகேங்களா, அப்புறம் 16 செவ்வியல் தன்மை கொண்டது தான் செம்மொழின்னு சொன்னது தான் தேவனைய பாவனார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவனைய பாவனார் தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் உறுதியாக சொற்பொழிவு எடுத்து நிகழ்த்திய இடம் எது? மதுரை. சரிங்களா, அந்த மதுரையில் தான் என்ன பேசியிருப்பார்? தமிழ் மரபும் அந்த தோற்றம் வளர்ச்சியும் அந்த இதை வந்து பேசியிருப்பார். அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள், தமிழை வடமொழியின் வல்லமையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் சொன்னவரே தேவனைய பாவனார் தான். 16 செவ்வியல் தன்மை இதெல்லாம் ரிப்பீட்டர் கொஷின் தான். சரிங்களா, அதுவே நம்மளோட தமிழ் மொழி அப்படின்னு சொன்னது தான் தேவனைய பாவனர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், திரும்ப ரிப்பீட்டடாக அதே தான் வரும். மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபுங்கிறதுல உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் வச்சு பேசியிருப்பார்ல, அது தேவனைய பாவனர் தான். உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கி பெருஞ்சித்தனோட இதழ்கள் எது? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். சரிங்களா, பாவலேறு என அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். அதுக்கப்புறம் பாவலேறு பிறந்த மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க, சேலம். சரிங்களா, சேலமில் சமுத்திரம் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்தனாரோட இயல்கள் திரும்ப அதே தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அதே தான் ரிப்பீட்டடாக தான் கேட்டுகிட்டே வராங்க. சரிங்களா, அடுத்து உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பெருஞ்சித்தனால் வெளியிட்ட இதழ்களுள் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து தென்மொழி மட்டும்தான். அப்போ தென்றல் யாரோடது, குயில் யாரோடது, மணிக்கொடி யாரோடது, இதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சால் அப்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி, இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்ன டாபிக் தான். ஸோ அதுக்காண்டி நீங்கள் வந்து என்ன நினைக்கலாம், இதெல்லாம் ஒரு ஜுஜிபி அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அங்கே கொஸ்டின் பேப்பரில் இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். அந்த கொஸ்டின் பேப்பரில் அங்கே போய் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது, எக்ஸாமை ஹேண்டில் பண்ணும்போது அது நம்மளுக்கு டஃப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஈஸியான கொஸ்டின் கூட நம்ம தப்பு பண்ணிட்டு வரும். அதுதான் மனுஷங்களோட இயல்பு. அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நூல்கள் சிறப்பு பேர்கள்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ப்ளூ பிரிண்ட் கொண்டு போகிறோம். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு நோட் பண்ணி படிச்சுட்டே வாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த மெட்டீரியல் போதுமா, இந்த சோர்ஸ் போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் செக்ஷனில்
கேட்டிருந்தீங்க. அது நியாயமான கேள்வி தான் சரிங்களா. இப்போ அதுக்கு நம்ம அதான் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் இப்போ யார்கிட்ட நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஃப்ரெஷராக இருக்கும்போது யார்கிட்டனாலும் நீங்கள் போய் கேட்டாலும் டிஎன்பிசிக்கு என்ன படிக்கணும்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கணும், அது புக்கு அட்டை டு படிக்கணும் அப்படின்னு தான் மேஜராக எல்லாருமே பதில் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டு தான். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறையா படிக்கணும், அவுட் சோர்ஸு அது நிறையா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்துருச்சு சரிங்களா. அதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா, புக்கிலேயே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சக்கூடாது சரிங்களா. புக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 70% வந்து புக்கில் இருந்தால் கொஷின்ஸ் வருது சரிங்களா. புக்கில் வந்து இருந்து வருது, ப்ளஸ் வந்து ட்விஸ்டடாக வருது. வந்து எடுத்தனே ஒரு லைனில் கேட்பாங்க, இப்போ கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டு இந்த பொருந்தாது அந்த மாதிரி கொஷினோட தரம் தான் கூடியிருக்கே தவிர, அந்த சிலபஸ் வந்து அதில் இருக்கிற பாயிண்ட்லாம் அதில் அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு என்ன அப்படின்னா, எல்லாராலையுமே ஒரு நல்ல புரிதல் இருந்தால், நான் என்ன சொல்கிறது, சில பேர்லாம் வந்து 4 வருஷம் படிக்கிறோம் 5 வருஷம் படிக்கிறோம்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்கான இதை சொல்கிறேன். இப்போ சில பேர் ஃப்ரெஷராக வந்திருப்பீங்க, அவங்களுக்கு ஓகே சரிங்களா. ஆனால் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கைடு இருந்து, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு நல்ல கைடு இருந்து அவங்களுக்கான நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்னா, ஒரு டிஎன்பிசி எக்ஸாமை 6 மந்த்தில் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. கண்டிப்பாக 6 மந்த்தில் ஒரு எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை சரிங்களா. அது வந்து புரிதல் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன படிக்கிறோம், எதை நோக்கி போகிறோங்கிறத தெரியாமல் இருக்கிறனால தான் 4 வருஷம் 5 வருஷம்லாம் படிக்கிறாங்க. ஆனால் ஒரு சராசரி நபர், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து 0 லெவலில் இருந்தாலும் சரி சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூல்லலாம் வந்து ஸ்டேட் லெவலில் டாப்பராக இருப்பாங்க, நல்லா வந்து கோல்டு மெடல்லாம் வாங்கியிருப்பாங்க. அவங்களே இந்த எக்ஸாம் எழுத சொன்னால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கஷ்டமாக தான் தெரியும். ஸோ இந்த லெவலுக்கு இந்த ஃபீல்டில் வரும்போது எல்லாருமே 0 தான் சரிங்களா. 0ல் தான் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற நபர் சரிங்களா, அப்படி இருக்கிற நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மந்த்தில் ஒரு நல்ல புரிதல், ஒரு கைட்னஸ் நம்ம கூட இருந்தாங்க, கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. இன்னொன்று, நம்மளோட இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து படிக்கிறவங்க வந்து என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சேனல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த ஒரு சேனல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, புக்கு எங்கேயாவது போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த புக்கு எல்லாம் வாங்கி வாங்கி வைக்கிறது தப்பு அது. இன்னொன்று என்னென்னா, ஒரு சேனல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும், அங்கே போய் நீங்கள் அவங்க சொல்கிறத அப்படியே கேட்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துல நம்ம மனசை அலைப்பாய விட்டுக்கிட்டே இருக்கனால அது ஒரு ரீசன் சரிங்களா. அது ஒரு நாள் ரொம்ப லேட் ஆகலாம், டிலே ஆகலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எப்படி குதிரை வந்து ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிச்சா அப்படி கடிவாளம் கட்டின மாதிரி போய்கிட்டே இருக்கோம், அந்த மாதிரி தான் இந்த டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். ஒரு இடத்துல நம்ம சூஸ் பண்ணிட்டோம், ஒரு தடவை அட்டன் பண்ணுறீங்க, அதில் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான சோர்ஸை வந்து ரெடி பண்ணிக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம படிக்கிறோமா, டே டு டே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்கன்னா, நம்ம கண்ணு முன்னாடி வந்து இப்போ நம்ம ஃபோன் வந்து நம்மளுக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேடல் நல்லா இருக்குது எல்லாமே, ஆனால் அதுதான் நம்மளை திசையுமே திருப்பிட்டு போகுது ஓகேங்களா. நம்ம வந்து கண்ட இடத்துல அந்த மெட்டீரியல், இந்த புக்கு, ஒரே புக்கு வாங்கி இது படிச்சிடலாமா அப்படின்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. உங்களோட கையில் இருக்கிற சோர்ஸை நீங்கள் படித்து அதில் வெளிலாம் நீங்கள் பண்ணாலே இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. நான் திரும்ப சொல்கிறேன், 6 மாதத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு ஆளால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் டிஎன்பிசி சிலபஸ். அது யாராக இருந்தாலும் சரி, நல்லா படிக்கிறவங்க படிக்காதவங்க இங்கே எதுவுமே கிடையாது, எல்லாருமே இங்கே ஒன்று தான் சரிங்களா. இந்த ஃபீல்டை வந்து எல்லாருமே புதுசு தான். ஸோ அதனால இப்போ நீங்கள் அங்கே கோல்டு மெடல் வாங்கினாலே அவங்க இங்கே வந்து பாஸ் பண்ண முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. 6 மாதம், ஜஸ்ட்டு வந்து 6 மாதத்தில் நீங்கள் வந்து என்ன எப்படி படிக்கணும்னா, ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் போடுறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி வைக்கணும். செகண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, மார்க் எந்தெந்த இடத்துல வந்து மார்க் வந்து எதை கேட்குறாங்க அப்படிங்கிறத மார்க்கை வந்து வேட்டையாடணும் சரிங்களா. அந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதும், நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதை விட்டுட்டு அந்த புக்கு, இந்த புக்கு, அந்த மெட்டீரியல், அது இது நிறையா ஒரே இது குழப்பிக்கிட்டு அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து அதுக்கான வெற்றி வந்து உங்களுக்கு தள்ளி தான் போகும். ஸோ நீங்கள் வந்து எப்போயுமே இப்போ அதுக்கு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம
ப்ளூ பிரிண்ட் மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பர் அப்படின்றது கிடையாது சரிங்களா. ஆனால் இந்த டாப்பர் வந்து இதுலேயுமே டாப்பர் வந்து இதை பிடிச்சிக்கிட்டு இப்போ ஒரு இடத்துல ஒரு சின்ன உதவி கிடச்சா அதை பிடிச்சிட்டு மேலே வந்துடுவேன் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி இதை வச்சுட்டு நீங்கள் மேலே வரலாம். அவங்களுக்கான சேனல் தான் இது ஓகேங்களா. எல்லாராலையுமே பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை ஓகேங்களா. இப்போ அதுதான் வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட் மெத்தட் கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம கொண்டு போகிறோம். அதுக்கான ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அதுக்கான ப்ரூஃப்மே நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த ப்ரூஃப் இப்போ மட்டும் இல்லை, நம்ம வந்து கடைசி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த ப்ரூஃப் கொடுத்துட்டு தான் இருப்போம். அப்பப்போ வந்து உங்களுக்கு ப்ரூஃப் கொடுப்போம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதையுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கண்மூடித்தனமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து படிக்காதீங்க. எந்த இடத்துல இப்போ நீ நான் படிக்கிறேன், நான் இன்றைக்கி இந்த கேள்வி நான் இன்றைக்கி எந்திரிக்கிறேன், இன்றைக்கி எந்திரிச்சு இந்த கேள்வி நான் படிக்கிறேன் அப்படின்னா அதை படித்தா உங்களுக்கு அந்த ஒரு மார்க் வருதா அப்படின்றத உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க சரிங்களா. சும்மா வந்து 6th நான் வந்து படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு 6th 12th வரைக்கும் படித்தா அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப வந்து நீங்கள் முடிக்கவே முடியாது சரிங்களா. ஒரு வருஷம் ஆகும் அப்படிலாம் படிக்கிறா இருந்தால். 6th 12th வரைக்கும் படித்தா கிட்டத்தட்ட அந்த புக்ஸ் எல்லாம் படித்து முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் கிட்ட மினிமம் ஆகும் சரிங்களா. அதனால நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் 6 நோட்டிஃபிகேஷன் வந்துன்னா ஒரு 86 சரிங்களா. 85 டேஸ்னே வைங்க, ஒரு 80 டேஸ் 85 டேஸ் தான் இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 150 நாள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. 150 டேஸ் 5 months இருக்குது சரிங்களா. அந்த டிசம்பர் மாதங்கிறத கனெக்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா. அந்த 20 நாளை அந்த டிசம்பர் ஃபுல்லாகவே விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பார்த்தா சராசரியாக ஒரு 5 month தான் இருக்குது. 5 monthனா அதுக்குள்ளே நம்ம என்னென்ன மார்க் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி படித்தா ஒரு மார்க் வரணும். அதை நீங்கள் எதனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னனாலும் படிங்க, எந்த புக்கனாலும் ரெஃபர் பண்ணுங்கள். ஆனால் ஒரு நாள் படித்தா ஒரு கேள்வி வருதா, ஒரு மார்க்கு அப்படின்ற மாதிரி கான்செப்டில் நம்ம போகிறோமா. இத்தனை இதை நம்ம படிக்கிறோமே, இத்தனை லெசன் ஒரு நாள் படிக்கிறோமே, அத்தனை லெசன் இத்தனை பேஜஸ் படிக்கிறோம், இந்த பேஜஸ்லாம் படித்தா நம்மளுக்கு கொஷின் வருதா அப்படிங்கிறத நீங்களே கேட்டு பார்த்துக்கணும் சரிங்களா. அப்படி பண்ணி படிச்சிங்கன்னா உங்களோட படிக்கிற மெத்தடை மட்டும் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக இந்த வட்டம் உங்கள் நீங்கள் இந்த சேனலில் இந்த மாதிரி இந்த டைப்பில் படிக்கிறவங்க எந்த சேனல் எந்த புக்கை ரெஃபர் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த டைப்பில் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வட்டம் நீங்கள் அரசு வேலை அப்படிங்கிற கனவை வந்து நனவாக்கலாம் சரிங்களா. அதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் வந்து ரொம்ப நீங்கள் தேடி போக வேண்டாம். இப்போ கையில் இருக்கிறத வந்து நீங்கள் படிங்க. அவுட் சோர்ஸ்க்கு வந்து நம்ம அடுத்தடுத்து என்னென்னு நம்ம ப்ளூ பிரிண்ட்டில் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. சிறுதுளி தான் பெருவெள்ளம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.